தனுசு ராசிக்காரங்க இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பயந்து தான் பேசியிருப்பீங்க. எந்த நேரத்தில் எந்த மாதிரியான விஷயம் நடக்குதுங்கிறது தெரியாமலேயே கொஞ்சம் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே உங்கள் வார்த்தைகளை நீங்கள் கவனம் கொடுத்துட்டு தான் வந்திருப்பீங்க. அதில் பொறுத்த வரைக்குமே எந்த குறையுமே சொல்ல முடியாது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உங்கள் மனசில் மாற்றம் ஏற்பட்டுக்குதுன்னு சொல்லலாங்க. மனசில் பட்டதை பேசிடுவீங்க இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே. அதே மாதிரி இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே நிறைய உணர்ச்சிகளை நீங்கள் வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. உங்கள் மனசில் என்ன நினைக்கிறீங்களோ அதை அப்படியே கொட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. என்ன ஒன்று இதுக்கு முன்னாடி பொறுத்த வரைக்குமே ரொம்ப சீரியஸாக இருக்க மாட்டீங்க. எந்த இடத்துலையுமே ஒரு ஜாலியான பர்சன் யான்னு கேட்டிங்கன்னா இந்த தனுசு ராசிக்காரங்க தான். எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு நெகட்டிவான விஷயம் வந்தால் கூட அடுத்து பார்த்துக்கலான்னு நீங்கள் கடந்து போகக்கூடியவங்களா இருப்பீங்கன்னு சொல்லலாம் இந்த தனுசு ராசிக்காரங்க. இப்படிப்பட்டவங்களுக்கு சில காலமாகவே வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு மொத்தமாகவே மாறி இருக்கக்கூடிய தன்மை, உங்களுடைய சந்தோஷம், இந்த எல்லா சூழ்நிலையும் சாதகமாக போயிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மை, அது எல்லாமே மாறி இருக்குதுன்னு சொல்லலாங்க. நிறைய விஷயங்களை நீங்கள் பாதிப்பை உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கிறீங்க. என்னதான் புத்திசாலித்தனமாக செயல்பட்டாலுமே உங்களுக்கு மேலே அங்கே பொறுத்த வரைக்குமே அங்கே பாதிப்புங்கிறது இருந்திருக்கும். வேலையிலுமே நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். கடுமையான உழைப்பு கொடுத்துருப்பீங்க. ஆனால் சம்பள பிரச்சனை தான் அங்கே இருந்திருக்கும். முறையான சம்பளங்கிறது வந்திருக்காது. அதனாலேயே வேலை செய்ய உங்களுக்கு பிடிச்சிருக்காதுன்னு சொல்லலாம். என்ன வேலை செஞ்சாலும் நமக்கு முறையான சம்பளம் வருதா, அதனாலேயே உங்களுக்கு வேலை செய்யாமல் பிடிக்காம நிறைய குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் பாதிப்புங்கிட்டு இருந்துக்கிட்டே இருக்குங்க. நிறைய இடத்துல இடம் மாற்றிடலான்னு நினச்சிருப்பீங்க. வேலையிலுமே ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு நினச்சிருப்பீங்க. நிறைய நெருக்கடி இருந்திருக்கும். அந்த வகையிலுமே இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சிறப்பான பலன் கிடைக்க போகுது. புதுசாக முயற்சி எல்லாமே செய்ய போகிறீங்க. நல்ல மாற்றம் தான். இந்த தலைவலி, தலை சுற்றுறது, இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை கொஞ்சம் நேரம் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த நிலையில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். தொடர்ந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகன யோகமும் சிறப்பாக இருக்குது. ஆனால் வாகன பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த மூத்தவங்க சொத்து பிரச்சனை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் உண்டு. அதில் பொறுத்த வரைக்கும் நீங்களாகவே எந்த ஒரு விஷயத்தையும் செய்கிறது வேண்டாம். பயம், படப்படுப்பு இது எல்லாமே இது வரக்கூடிய நாட்களில் இல்லை. ஒரு துணிச்சலாக முடிவெடுப்பீங்க. தள்ளி போன விஷயம் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கூட பிறந்தவங்க பொறுத்த வரைக்குமே இதுக்கு முன்னாடி மனஸ்தாபத்தோடு இருந்திருப்பாங்க. உங்களை புரிஞ்சுக்காமலேயே நீங்கள் சொல்லாத விஷயத்த சொன்னதா சொல்லி, அதே மாதிரி நீங்கள் செய்யாத விஷயத்தை செஞ்சதா சொல்லி குடும்ப வாழ்க்கையில் நிறைய பாதிப்பு உணர்ந்திருக்கக்கூடியவங்களுக்கு கூட இனி வரக்கூடிய நாட்களில் அந்த மனஸ்தாபம் நீங்கள் கூட வாய்ப்பு இருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்கள் தொடர்ந்து பெற போகிறீங்க, எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமான பலனை தரப்போகுது, எந்த விஷயத்தில் நீங்கள் கவனம் கொடுக்கணும், தொடர்ந்து நீங்கள் வழிபடக்கூடிய முறைகள் என்னென்ன, இது எல்லாமே இந்த பதிவில் நாம் தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவராக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கும் பண்ணிவிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம். மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்திலேருந்து பார்க்குறீங்க, எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க, உங்கள் பேர் தான் என்னங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க நீங்கள் செய்யக்கூடிய முதல் வேலை இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்றவர்களுக்கு பண பற்றாக்குறைங்கிறது ஏற்பட வாய்ப்பு இல்லை. கொஞ்சம் கூடுதல் உழைப்பு கொடுத்தீங்கன்னா போதும். இதுக்கு முன்னாடி உழைப்புக்கேற்ற பலன் இல்லையேன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இந்த நேரம் அப்படி இல்லை. உழைப்புக்கேற்ற வருமானம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி இந்த நேரம் இந்த கொடுக்கல் வாங்கும் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. இந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இந்த ஒரு பண பரிமாற்றம் செய்கிறீங்கன்னா இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி திருமண முயற்சி பொறுத்த வரைக்குமே இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு சிறப்பாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. கணவன் மனைவி வாழ்க்கையை பொறுத்த வரைக்குமே ஒரு பனி போர் தான். வீட்டுக்குள்ளே பொறுத்த வரைக்குமே நீங்கள் எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டீங்கன்னு சொல்லலாங்க. வாழ்க்கை துணை சொன்னால் கூட அது அப்போதைக்கு தான் காதில் வாங்கிக்குவீங்க. அதுக்கப்புறம் இல்லாமல் அதை மறந்துடுவீங்க. அதனாலே கொஞ்சம் குடும்ப வாழ்க்கையில் பாதிப்புங்கிறது இருந்திருக்கும். அந்த விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குது. கணவன் மனைவி அந்யோன்யம் சிறப்பாக இருக்குது. ரொம்ப நாளாக வீட்டில் தவளை ஒரு வாரசு இல்லையே, ஒரு மழலை சத்தம் கேட்கலையேன்னு ஆசைப்பட்டவங்களுக்கு கூட விரைவிலேயே அந்த பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்துருக்குன்னு சொல்லலாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் தொடங்கணும்னு ஆசைப்படுவீங்க. அதுக்குமே கடன் உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மனசுலேருந்து மனக்குழப்பு நீங்கள் கூடிய நேரமாகவும் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க. வேலையில் பொறுத்த வரைக்குமே இழுபறியாக இருந்திருக்கும். நிறைய வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பொறுத்த வரைக்குமே மேல் அதிகாரிகளுடைய அனுசரணையான தன்மை இருந்திருக்காது. வேலையில் பதவி உயர்வு கிடைச்சிருக்காது. இனி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன ஒன்று கோபப்படக்கூடாது. இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே பொறுப்பு அதிகமாக இருக்கிறதால பொசுக்குன்னு கோபம் வரும். கொஞ்சம் கோபத்தை கட்டுப்படுத்துங்க. அதே மாதிரி இந்த நேரத்தில் இந்த கணினித்துறை சம்மந்தப்பட்ட குழுக்களுக்கு எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. அதனால் முயற்சி கைவிட்டுறாதீங்க. இந்த நேரம் எந்த அளவுக்கு உழைப்பு கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாங்க. தயங்க கூட அந்த நேரம் பொறுத்த வரைக்குமே தனுசு ராசிக்காரங்க ஏதாவது புதுசாக முயற்சி செய்கிறீங்கன்னா அதில் இறங்குறப்ப தயக்கங்கிறது வேண்டாம். நீங்கள் எது செஞ்சாலும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் உங்களுக்கு இந்த நேரம் அகலக்கால் வைக்கக்கூடாது. அவ்வளோதான். உங்களால் எது முடியுமோ அதை மட்டும் செய்ய பாருங்கள். முயற்சி சிறப்பாக இருக்குது, வெற்றி ஆகும். ஆனால் அதுக்குன்னு அகலக்கால் வைக்கிறது வேண்டாம். பெரிய பெரிய முயற்சி எல்லாமே செய்கிறது வேண்டாம்.
தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைகளோட நிலையில நல்ல மாற்றம் தான் காத்திருக்குது. இதுக்கு முன்னாடி குழந்தைகளுக்கு உடல்நல பாதிப்புங்கிறது இருந்திருக்கும். இந்த காலத்திலுமே இருக்குது தான். ஆனா பெருசா பாதிப்பு தராது. அதே மாதிரி குழந்தைகளோட நடவடிக்கையிலுமே இந்த நேரம் சிறப்பான பலன் தான். அதிகப்படியான கண்டிப்பு மட்டும் குழந்தைங்க கிட்ட வேண்டாம். அனுசரணை நடந்துக்க பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. வேலையா அந்த நேரத்தில குலதெய்வ கோவிலுக்கு போய் நீங்க சர்க்கரை பொங்கல் வச்சு வழிபாடு செய்ய பாருங்க. இதனால நல்ல மாற்றங்கிறது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு தான். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்றவர்கள் எப்படிப்பட்ட பலன்கள் நீங்க பெற போறீங்கன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபரா இருக்கிறீங்கன்னா, ஜோதிட ரீதியா நீங்க தீர்வு காண விருப்பப்படுறீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி எண் கொடுக்கப்பட்டிருக்கு. ஜோதிட ரீதியான சந்தேகமா இருந்தாலும் சரி, உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்கக்கூடிய எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, தாராளமா நீங்க தொலைபேசி மூலியமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம். அதே மாதிரி இந்த மாசத்துல பொறுத்த வரைக்குமே பெண்களா இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து இந்த செவ்வாய், வெள்ளிக்கிழமை நாட்கள்ல இந்த சுமங்கலி பூஜையை நீங்க கலந்துக்க பாருங்க. அப்படி கலந்துக்க முடியாதவங்க கூட இந்த சுமங்கலி பூஜை செய்யறாங்கல்ல, அவங்களுக்கு பொருள் உதவி செய்யறது இல்லைன்னா காசா பணமா ஏதாவது ஒரு வகையில நீங்க உதவி செய்ய பாருங்க. நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கும். வீட்டுக்கு மூத்த சுமங்கலி வர வச்சு மஞ்சள், குங்குமம், இந்த ரவிக்கு துணி, இந்த தாலி சரடு, வளையல் மாதிரியான விஷயங்களை மங்களகரமான விஷயங்களுமே கொடுக்க பாருங்க. இது நிச்சயம் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி தரக்கூடிய வாய்ப்புண்டு. ஏன்னா அந்த இடத்துல உங்க மனசு நிறையிறப்ப உங்க வாழ்க்கை நிறைய ஆரம்பிக்கும். என்ன விஷயம் எல்லாமே தடையா இருக்குதோ அது எல்லாமே நடக்குங்க. இந்த காலகட்டம் பெண் தெய்வத்துக்கு எல்லாமே சக்தி அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம். அதனால இந்த நேரத்தில் பெண்கள் மறக்காம செய்ய பாருங்க. பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, தம்பதி சமேதரா கன்னி பெண்கள் கூட இந்த நேரத்தில் இந்த சுமங்கலி பூஜை, சுமங்கலி விரதம் இருக்கிறது நல்லது. இதனால நிச்சயம் நல்ல பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்பர்களுக்கு இது வரைக்குமே 6ல இருந்து சுக்கரன் சப்தம ராசிக்கு வந்து உங்கள் ராசியை பார்க்குறாரு. அதனால் இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்குமே எல்லாமே நல்ல விதமாக முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே நீங்கள் அணுகக்கூடிய முறையில் தான். நேர்மறை சிந்தனையோடு அணுக பாருங்கள். நிச்சயம் நல்ல மட்டும்தான். வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா? புதுசாக வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா வேலை கிடைக்குங்க. இந்த நேரம் முக்கியமானவங்களுடைய நட்பு எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதால உங்களுக்கு சாதகமான நேரம் தான். கொஞ்சம் எந்த விஷயத்தில் கவனமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி வார்த்தையில் கவனமாக இருந்துட்டு வந்தவங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் வார்த்தையை விட்டுருவீங்கன்னே சொல்லலாங்க. எப்படி பேசணும்னு தெரியாது. சில நேரம் மனசில் இருக்கிறத அப்படியே அள்ளி கொட்டிட்டு கொஞ்சம் வருத்தப்படுவீங்க. அதனால் சொந்த பந்த வகையும் சரி, நண்பன் வகையும் சரி, கொஞ்சம் பகைங்கிறது உண்டாகும். ஆனால் நண்பன் வகையில் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் நீங்கள் எச்சரிக்கையாக தான் செயல்படுவீங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி உங்கள் நண்பர்கள் கற்றுக் கொடுத்துட்டு போன பாடம் அப்படி. நிறைய நண்பர்களை நீங்கள் இனிமேல் விலக்கி வைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது உங்களாலேயே உருவாகும். யார் நல்லவங்க, யார் கெட்டவங்கிற ஒரு உண்மையான முகத்தை தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் நிச்சயம் நல்ல மட்டும்தான். ஆனால் மனசில் நினைக்கிறது எல்லாமே உணர்ச்சி வசப்பட்ட மட்டும் கொட்டாதீங்க. கொஞ்சம் வாக்குவாதம் செய்யாமல் இருக்க பாருங்கள். பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் கவனம் கொடுங்க. மற்றபடி உங்களுக்குமே இந்த காலகட்டம் தனுசு ராசி அன்பர்களுக்கு சிறப்பான பலன் தான். குடும்ப வாழ்க்கைக்குமே இந்த நேரம் குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களோட தேவை நீங்கள் சொல்லாமலே பூர்த்தி செய்வீங்க. அதனால குடும்ப வாழ்க்கை சிறப்பாக இருக்குது. ராசிக்கு சனி, செவ்வாய், குருவோட பார்வை மனசுல இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே நீங்கள் அமைதியை ஏற்படுத்த பாருங்க. நிச்சயம் நல்ல மாற்றம் தான். உடம்புல கொஞ்சம் அசதிங்கிறது நேரம் இருக்குங்க. அதனால ஓய்வு நேரம் கிடைக்கிறப்ப ஓய்வு எடுத்துக்கிறது நல்லது. சிலர் பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சொத்து சம்மந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதிக வட்டிக்கு கடன் வாங்காதீங்க. அது பின்னாடி பிரச்சனையை ஏற்படுத்தும். அதே மாதிரி உடல்நல சம்மந்தப்பட்ட விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கண், காது, மூக்கு, இந்த சுவாச உறுப்புகளை தொடர்ந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கிறது, இந்த தொண்டை மாதிரியான பிரச்சனை எல்லாம் இருக்கும். அதனால் இந்த நேரத்தில் கொஞ்சம் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொடுக்கணும். தண்ணி பொறுத்த வரைக்கும் இந்த நேரத்தில் ஆடி மாதம் சொன்னாலே தண்ணீர் நீர் வரத்துங்கிறது அதிகமாக இருக்கும். அதனால் தொற்று சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதிகமாக இருக்கும். அதனால் இந்த தண்ணீர் விஷயத்தில் பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்கள். தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, பண வரவு சிறப்பாக இருக்குது. குழந்தை பாக்கியம் சிறப்பாக இருக்குது. தொழில் வருமானத்துலையுமே நல்ல மாற்றம் தான். கொஞ்சம் அதிகப்படியான அலைச்சல் இருக்கும். நீங்கள் அதிகப்படியான உழைப்பு கொடுக்குற மாதிரி இருக்கும். கொஞ்சம் சோர்வு இருக்கும், அவ்வளோதான். ஆனால் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி பொறுத்த வரைக்குமே எந்த பாதிப்புமே இல்லை. எல்லா வசதியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புங்கிறது இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே தனுசு ராசி அன்றவர்களுக்கு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, தனுசு ராசி அன்றவள் நட்சத்திர ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட பலன்களை பெற போகிறீங்கிறத மேலுமே நாம் இந்த பதிவில் பார்க்கலாம். மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு கேது, ராகு பகவானால தடைப்பட்ட வேலை நீ நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தைரியமாக செயல்படுங்க. நம்பிக்கை கைவிட்டுறாதீங்க. கூடவே குலதெய்வ அருள் நிறைஞ்சிருக்கக்கூடிய நேரம். அதனால் நீங்கள் எதை செஞ்சாலும் உங்களுக்கு நல்லதாக தான் முடியும். வியாபாரம், தொழிலை பொறுத்த வரைக்கும் இந்த நேரம் சிறப்பாக இருக்குது. எடுக்கக்கூடிய முயற்சி பொறுத்து லாபம் கிடைக்கும். பொன்பொருள் சேர்க்கை சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாங்க. இந்த வாரத்தில் இந்த வெள்ளிக்கிழமை நாட்களை மட்டும் நீங்கள் எந்த வேலை செய்கிறதா இருந்தாலும் சரி, அன்றாட வேலையில் கூட கொஞ்சம் கூடுதல் கவனமாக இருந்துக்கங்க. பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த வார காலகட்டங்களில் சிறப்பான பலன் தான் காத்திருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்கள் ராசநாதனான குரு பகவான் ராசியில் இருக்கிறதால உங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. செல்வாக்கு சிறப்பாக இருக்குது.
குடும்பம், தொழிலை பொறுத்த வரைக்குமே நெருக்கடி இருக்கக்கூடிய வாய்ப்பு இல்ல. கொஞ்சம் பேச்சுவார்த்தையில கவனமா இருக்கணும். எடுக்கிற முயற்சி பொறுத்த வரைக்குமே நீங்க பயப்படவே வேண்டாம். நீங்க எடுக்கிற முயற்சி வெற்றியாகும். ஆனா, ஆணா இருந்தா பெண்கிட்டயும், பெண்ணா இருந்தா ஆண்கிட்டயும் இந்த நேரம் ஓரடி தள்ளியே இருக்க பாருங்க. அவங்களால இந்த நேரம் கொஞ்சம் பிரச்சனை காத்திருக்குது. அதாவது எதிர்பாராத வகையில பிரச்சனை காத்திருக்குது. அதனால கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேச்சிலும் சரி, செயல்பாட்டிலும் சரி கொஞ்சம் கவனம் கொடுக்க பாருங்க. நீங்க இந்த வார காலகட்டங்கள்ல சனிக்கிழமை நாட்கள்ல மட்டும் செய்யற வேலையில கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்க. மத்தபடி உங்களுக்கு பாதிப்புங்கிறது இல்ல. உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த காலகட்டம் நீங்க எதை செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் நிதானமா தான் செஞ்சாகணும். அதான் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே வியாபாரம், தொழில் எல்லாமே உங்களுக்கு சிறப்பா நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நல்ல மாற்றம் தான். எந்த வேலை செஞ்சாலுமே உங்களுக்கு நல்லபடியா முடியக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த சனிக்கிழமை நாட்கள்ல மட்டும் நீங்க எந்த ஒரு விஷயம் செய்யறதா இருந்தாலும் கொஞ்சம் கவனம் கொடுக்கணும். இந்த நேரத்துல நீங்க அசால்ட்டா இருக்கக்கூடாது. மத்தபடி உங்களுக்குமே இந்த நேரத்துல சிறப்பான பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். நன்றி நண்பர்களே. தனுசு ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய 15 நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க தொடர்ந்து பெற போறீங்கிறத நம்ம பார்த்தோம். மேலுமே இந்த மாதிரியான பதிவுகளுக்கு நீங்க இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி நண்பர்களே.